மற்றுமொரு அரசு வேலைவாய்ப்புக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றன. அதாவது பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சின் புனர்வாழ்வு பணியகத்தினூடாக புனர்வாழ்வு பணியகத்தில் மற்றும் அதன் கீழ் அமைந்துள்ள புனர்வாழ்வு நிலையங்களில் காலியாக உள்ள பின்வரும் பதவிகளுக்கு தகுதியான இலங்கை பிரஜைகளிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 7 பதவிகளுக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதிகமான வேலை வெற்றிடங்கள் காத்திருக்கிறது. அதாவது தகவல் தொழில்நுட்பவியலாளர் 1 பதவியும், சுகாதார உதவியாளர்கள் 6 பதவியும், உடற்பயிற்சி ஆலோசகர் 10 பதவிகளும், ஆலோசனை உதவியாளர் புனர்வாழ்வு 38 பதவிகளும், ஆலோசனை அதிகாரி புனர்வாழ்வு 18 பதவிகளும், தகவல் தொழில்நுட்ப அதிகாரி 1 பதவியும், பணிப்பாளர் சபை செயலாளர் 1 பதவியும், அத்தனை பதவிகளுக்கும் விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றன. எனவே ஒவ்வொரு பதவிக்கும் ஒவ்வொரு தகுதிகள், கல்வி தகுதிகள், அதே மாதிரி அனுபவ ரீதியான தகுதிகள் அனைத்தும் கேட்குறாங்க. ஆனால் இந்த தகுதிகள் நாங்கள் மேலே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கிறோம். அதாவது அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட், அதனூடாக ஒவ்வொரு பதவிகளுக்குமான தகுதிகள், கல்வி தகுதி என்ன என்று சொல்லி நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் இவ்வளவு பதவிகளுக்கும் தகுதிகளை சொல்கிறதுக்கு எங்களுக்கு நேரமும் போதாது. நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. அதனால் என்னென்னத்துக்கு ஓ லெவல் கேட்குறாங்க, அதே மாதிரி எதற்கு ஏ லெவல் கேட்குறாங்க, அதே மாதிரி வேறு கல்வி அறிவிகள், அதே மாதிரி டிகிரி, அதே மாதிரி இன்னும் சில விடயங்கள், அனுபவ ரீதியான விடயங்கள் கேட்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் கெசட்டில் பார்த்துக்கொள்ளுங்க. மேலே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் இறுதி திகதியை பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது க்ளோசிங் டேட் 2026 8ஆம் மாதம் 3ஆம் திகதி க்ளோசிங் டேட்டாக இருக்கின்றன. விண்ணப்பிக்கும் முறை எப்படி அப்படின்னு சொன்னால், நிகழ்நிலை முறையில் ஆன்லைன் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. மேற்படி ஒவ்வொரு பதவிகளும் தொடர்புடைய எழுத்து மூல போட்டி பரீட்சைகள் மற்றும் அல்லது கட்டமைக்கப்பட்ட நேர்காணல் ஒன்று நடைபெறும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றன. நிகழ்நிலை முறையில் ஆன்லைன் பூர்த்தி செய்யப்படும் விண்ணப்ப படிவத்தை தரவிறக்கம் செய்து, அதாவது டவுன்லோட் செய்து, விண்ணப்பிக்கின்ற பதவிக்குரிய கல்வி சான்றிதழ்களின் உறுதிப்படுத்தப்பட்ட பிரதிகளுடன் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் இறுதி தேதிக்கு முன்னர் பதிவு தபாலில் அனுப்புவது கட்டாயமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த பதவிக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிப்பீங்க. விண்ணப்பித்த பிற்பாடு அதற்கான உங்களுக்கான ஒரு ஃபார்ம் செட் வரும். அதை டவுன்லோட் செஞ்சு நீங்கள் தபால் மூலமாக அனுப்ப வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய அந்த ஒஃபிஷியல் வெப்சைட்டை வெப்சைட்டும் அதே மாதிரி அவங்களுடைய அட்ரஸும் நான் கீழே தாரன் முழுமைப்படுத்தப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரி கூடுதல் விவரங்களுக்கு அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலதிகமான விடயங்கள் நீங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னால் வயது இல்லை, அதே மாதிரி என்ன தகுதி கேட்குறாங்க, அதே மாதிரி யார் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கெசட்டில் போடப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய அலுவலக லிங்கை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. அவர்களுக்கு அனுப்ப வேண்டிய அந்த அட்ரஸ், அதாவது விலாசத்தை இப்பொழுது பார்த்துக் கொள்ளுங்க. புனர்வாழ்வு ஆணையாளர் நாயகம், புனர்வாழ்வு பணியகம், இலக்கம் 462/2 கடுவலை வீதி, கனகேன, பத்திரமுள்ள என்ற இந்த விலாசத்திற்கு நீங்கள் அனுப்ப வேண்டும். அதாவது பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்ச அந்த ஃபார்மை மேலதிகமான விடயங்கள் தேவை அப்படின்னு சொன்னால், இதன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்க, விண்ணப்பிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய எம்பி நியூஸ், அதாவது எம்பி நியூஸினூடாக விண்ணப்பங்களையும் நீங்கள் விண்ணப்பித்து அனுப்பிக்கொள்ளலாம். உங்களுடைய விவரங்களை அனுப்பி அதே மாதிரி மேலதிகமான விடயங்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இந்த வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் அனுப்புங்க. எப்படின்னு சொன்னால், இந்த வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் எம்பி அப்படின்னு சொல்லி தெரிவித்து, நான் மேலே குறிப்பிடப்பட்ட இந்த பதவிகளில் அந்த பதவியின் முன்னெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் அனுப்பி கொள்ளுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் இருக்கிறது, நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளலாம். 076 153 1213 என்ற இந்த தொலைபேசி இலக்கம். நீங்கள் அவர்களுடைய மேலதிகமான விவரங்களை கேட்டுக்கொள்ளணும்னு சொன்னால் அவர்களுடைய அட்ரஸை நான் தருகிறேன். எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், பிரதான வீதி மூதூரில் அமைஞ்சிருக்குது, சிங்கருக்கு பக்கத்தில் நீங்கள் அவர்களிடத்தில் நேரடியாக கேட்டுக்கொள்ளலாம். எனவே அடுத்த வேலை வாய்ப்போடு சந்திப்போம். நன்றி.